ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கு உபயோகமான புத்தம் புதிய வீட்டு குறிப்புகள். இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமனுக்கான டிப்ஸ் தான். லெமன் நம்ம சமையலுக்கு அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இந்த மாதிரி ஹாஃப் லெமன் புழிஞ்சு உபயோகப்படுத்திட்டு மீதி ஹாஃப் லெமனை ஸ்டோர் பண்ணிவிடுவோம் ஃப்ரிட்ஜில். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லெமனோட மேல் பக்கம் காஞ்சி போயிடும் அப்படியே. அது மட்டும் இல்லை, அதோட ஈரத்தன்மையும் போயிடும். அதை யூஸே பண்ண முடியாது திருப்பி. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பிழிஞ்ச மீதி ஹாஃப் லெமனை அது மேலேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தியோ இல்லை ரப்பர் பேண்டு போட்டு க்ளோஸ் பண்ணியோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதோட ஈரத்தன்மை போகாமல் ஃப்ரெஷ்ஷாக லெமன் அப்படியே இருக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 2, நம்ம வெங்காயம் கார்னிஷிங்க்கு சரி, ஆனியன் ரிங் செய்யறதுக்கும் சரி, இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கான ஈஸியான டிப்ஸ் தான் இது. அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முழுசாக வெங்காயம் எடுத்துக்கிறேன். டபுள் வெங்காயமாக இல்லாமல் சிங்கிள் வெங்காயமாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலோட மேலே கழுவிக்கலாம். தோலை எடுக்காதீங்க. கழுவிட்டு இந்த மாதிரி அடி போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக வரும். தோல் பிரிஞ்சு தனித்தனியாக போகாது. ஷேப்பு பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆனியன் ஷேப் பர்ஃபெக்டாக ரிங் ஷேப்பில் முழுசாக உங்களுக்கு ஈஸியாக கட்டிங் வரும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இதை வச்சு பஜ்ஜி, ஆனியன் ரிங் செய்யலாம். கார்னிஷிங்க்கும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்ட் ஷேப்பில் ஆனியன் ரிங்ஸு சூப்பராக கட் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, நம்ம வீட்டில் நட்ஸு ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கண்டெய்னரும் நல்லா தொடச்சி எடுத்து ஈரம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணாலுமே சீக்கிரத்தில் நட்ஸ் எல்லாம் வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இதில் ஒரு 4 கிராம்பை போட்டுட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நட்ஸு வண்டு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 4, இந்த மாதிரி நம்ம பூண்டு உபயோகப்படுத்தும் போது முழு பூண்டாக அப்படியே வச்சுட்டிங்கன்னா உள்ளே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஈஸியாக வீணாக போயிடும். அதுக்காக இந்த மாதிரி பூண்டை உதுட்டு போட்டு வைங்க. உதுட்டு போட்டு வச்ச பூண்டு ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கிறதுக்கு இது மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தூவி விடுறேன். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கலக்கிட்டு நம்ம காத்தோட்டமாக வச்சிட்டிங்க அப்படின்னா பூண்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பூண்டு தோல் உரிக்கக்குள்ளேயும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மாவு தோசை பேட்டர் எடுத்துப்போம். அந்த மாதிரி தோசை ஊற்றக்குள்ளே என்ன ஆகும்னா, சில டைம் மாவு ரொம்ப ரோஸ்ட் ஆகி வராது. தோசை ப்ரௌனிஷ் கலரில் வராது. தோசை ரெண்டாவது கிறிஸ்பியாகவும் இருக்காது. அந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் நல்ல பொன்னிறமாகவும் தோசை வர்றதுக்கான டிப்ஸு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி எடுத்த கடலை மாவு கலவையை நம்ம இந்த தோசை பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த மாவை தோசை ஊற்றி பாருங்கள். தோசை நல்லா பொன்னிறமாக வரும். தோசை கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற தோசையை விட. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஃபார்ம் ஆகிருக்கு தோசையில். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஃப்ளாஸ்க் உபயோகப்படுத்துவோம். நார்மலாக ஃப்ளாஸ்க் மழை காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லேயும் மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம். மற்ற நாட்களில் அதை எடுத்து வச்சுருவோம் இல்லையா. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு எடுத்து உபயோகப்படுத்த பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஒரு கெட்ட ஸ்மெல்லு வரும்.
ஒரு மாதிரியான வாடை வரும். அந்த மாதிரி வாடை வராமல் இருக்கணும்னா ஃப்ளாஸ்க்கை நல்லா கழுவிட்டு அதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே 2 ஏலக்காய் பீசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்த ஃப்ளாஸ்கில் 2 ஏலக்காய் பீசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் எப்போ எடுத்து உபயோகப்படுத்தினாலும் வாடை எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பாக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண பாக்ஸஸ் முடிஞ்சதுன்னா இதை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்போயாவது ஸ்டோர் பண்ணுறப்ப உபயோகப்படுத்துகிற மாதிரி. அதில் மேக்ஸிமம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கண்டெய்னராக இருந்துச்சுன்னா அதோடய வாசம் போகவே போகாது என்ன தான் கழுவி எடுத்தாலும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கழுவி எடுத்த பாக்ஸுக்குள்ளே கொஞ்சமாக பேப்பரை ரோல் பண்ணி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து உபயோகப்படுத்தக்குள்ளே அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசனை எதுவும் இருக்காது. அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 8. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிச்சனில் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோம். சூடான பொருட்களை இறக்கி வைக்கவும் சரி, இல்லை சட்டி மண் பாத்திரங்களை இறக்கி வைக்கவும் சரி. அந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லாதவங்க கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரோலிங் டேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள அட்டை மட்டும் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஷேப்பில் அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதை வச்சு இதை ஸ்டாண்டாக உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 9. இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா மாவு வச்சு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்குவோம். அது தேய்ச்சது போக மீதி மாவு என்ன ஆகும்னா வேஸ்ட்டாக போகும். அதை திருப்பி நம்ம மாவு பாக்ஸ்க்குள்ளே கொட்டியும் வைக்க முடியாது. அந்த மாதிரி வீணாகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே மாவு போட்டு சின்னதாக ஹோல் பண்ணி வச்சுக்கிறேன். இது இப்போ கைப்படாமல் இந்த மாவை நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியும். நமக்கு தேவைங்கிற ஷேப்பில் நல்லா பூ போல் ஸ்ப்ரே ஆகியும் மாவு விடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.